விழியே கதை எழுது. எங்க வீட்டில் யாரோ உட்காந்துருக்காங்க, காரு போர்ட்டிகோல இருக்கு, கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்த்தா இவர் உட்காந்துருக்காருங்க வெளியில வரண்டால. சிவாஜி சார் ஆடி போயிட்டு அப்படி, என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க நீங்க? ஸ்ரீபிரியா பார்க்கலான்னு வந்த என் பொண்ணு. அப்புறம் எல்லாம் உட்காந்துட்டு கார்ட்ஸ் ஆடுறாங்க. எம்ஜிஆர்ல இருந்து எல்லாரும். ஒரும் சொல்லியிருக்காரா, ஏன் ஸ்ரீதர் என் மேல கோவமா? 14 கார்ஸ் இருந்தது, 5 டிரைவர்ஸு நிறைய இருந்தது. ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனை இருந்தது இவருக்கு. உரிமை குரல் டைமில், ஏன் சார் உங்கள் ஒய்ஃபை ஆக்ட் பண்ண விடல கேட்டார் அவர். ஒரு தியேட்டர் கூட போனது இல்லைங்க, ஏன்னா விடமாட்டாங்க, எங்கேயுமே போனதில்லை. இந்த ஊரில் அம்மா ஊரில் சேர்றதுக்குள்ள ஒரு 10 வாட்டி ஃபோன் போயிருக்கோம், வந்து சேர்ந்தாச்சான்னு சொல்லிட்டு. ஒரு திகட்டுற மாதிரி ஒரு அன்பு அவருக்கு ஃபேமிலி மேல. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிவாஜி சாரோட நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அவங்க. So, அந்த காம்பினேஷன் ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காருங்க அவரு. சிவாஜி சார் வந்து தேவர் வெரி, அந்த ஃபேமிலிஸே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருப்பாங்க. நான் கூட கல்யாணம் ஆன புதுசில் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க டின்னருக்கு எங்களை. அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃபேமிலிஸ்குள்ளே கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அப்போ அவரும் சொல்லவே முடியாது, சட்டுன்னு வருவார் வீட்டுக்கே சிவாஜி. நைட்டில், பெரும்பாலும் நைட்டில் தான், ஏன்னா அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டே தான் இருக்கும் இல்லையா. இப்போ வருவார், ஸ்ரீதரான்னு சொல்லி தான் கூப்பிடுவார் அவர் எப்பவுமே. சொல்லுவார், என்னன்னா ஏன்னா இப்படின்னு இல்லை, ஸ்ரீபிரியா பார்க்கலான்னு வந்த என் பொண்ணு, சும்மா ஒரு காரணம் சும்மா சொல்றதுக்கு, ஸ்ரீபிரியா பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லி உட்காருவாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொஞ்சம் பேசிட்டு அந்த மாதிரி அப்புறம் போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய வாட்டி சாப்பாட்டுக்கு எல்லாம் வந்திருக்காங்க. பிரபு கூட நிறைய வாட்டி அவங்க சின்ன பசங்களா இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேர், பிரபுவும் டின்னர்ஸ்க்கெல்லாம் வந்து வருவாங்க. அப்போ தேவர் ஸ்டடிங் இந்த பெங்களூர்ல ஸ்கூல்ல இருந்தாங்க. அவங்க எல்லாம் கூட வருவாங்க வீட்டுக்கு. சிவாஜி சார் வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணாருன்னா, இவருக்கு ஒரு அடிபட்டுச்சு, கொஞ்சம் கண்ணு அடிபட்டு ஒரு வீட்டில் இருந்தார் ஷூட்டிங் போகாமல். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா எங்கள் வீட்டில் வரண்டால யாரோ உட்காந்துருக்காங்க, காரு போர்ட்டிகோல இருக்கு, போர்ட்டிகோல டிரைவர் நிற்கிறார் கார்கிட்ட. நான் தச்சையில் அப்படியே வந்தேன். வந்துட்டு கதவை திறந்துட்டு, யாருப்பா என்ன வேணும்? அம்மா ஐயா வந்திருக்காரு, சார் வந்திருக்காருன்னு. வெளியே போய் பார்த்தா இவர் உட்கார்ந்துருக்காருங்க வெளியில வரண்டால சேர்ல, சிவாஜி சார். அப்போ எல்லாம் அவர் என்ன எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க எல்லாம். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி இல்லை அந்த காலத்தில். அப்பா ஆடி போயிட்டு அப்படி, என்ன இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க நீங்க? நான் தான்மா சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் அந்த டிரைவர்கிட்ட. டிரைவர் பிடிச்சி கத்துனேன்னா, ஏன்ப்பா நீயாவது சொல்லிருக்கூடாது, பெல் அடிச்சிருக்கூடாது. இல்லை நான் தான்மா சொன்னேன், சொல்லுவான் எப்போதான் வராங்க பார்க்கலான்னு உட்காந்துருக்கேன் சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிட்டாருங்க அவரு. அப்புறம் உள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் எல்லாம் ஒரே ஜாலியாக பேச, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, பேச்சு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பெல்லாம். அப்புறம் இவர்கிட்ட சொன்னார், என்னது ஸ்ரீதரா, நான் உனக்கு ஒரு சான்ஸ் கேட்கலான்னு வந்தேன்னு சொல்கிறாரு. சும்மா ஜாலியாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனார். அவரோட இப்ப விடிவெளி தான் முதல்ல அவங்க பண்ணாங்க. சிவந்த மண் நீங்க ஷூட் போனது, சிவந்த மண், ஊட்டி வரை உறவு, நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. எம்ஜிஆர் சாரோட ஒரு 73-74 தான் ஃபர்ஸ்ட் எனர்ஜி படம் பண்ணாங்க அவங்க. அது முன்னாடி ஒரு படம் பண்ணி டிராப் ஆனா கூட உரிமை குரல் தான் முதல் படம் இல்லையா? ஆமா, உரிமை குரல் தான். அதுக்கப்புறம் தான் மீனவ நண்பன் கடைசியா பண்ணாங்க. கடைசியில் ஆமா, என்னன்னு தெரியல. ஆனா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இவர் ஃபைனான்ஷியலா கொஞ்சம் பிரச்சனை இருந்தது இவருக்கு அந்த காலகட்டம். உரிமை குரல் உரிமை குரல் டைம்ல முன்னாடி கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது. போய் கேட்கறது தானே எம்ஜிஆர் கிட்டன்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஏன் ஸ்ரீதர் என் மேல கோவமா? எப்பவுமே அவர் என்னை கேட்கறது இல்லை, பிக்சரில் பண்ண சொல்லுன்னு சொல்லியிருக்கார் போல இருக்கு. சரின்னு இவர் போய் கேட்ட உடனே
சரின்னு சொல்லிட்டு அந்த படம் பண்ணார் அவர். உரிமை குரல் பண்ணது. உரிமை குரல் பண்ணார். நல்ல இட் வாஸ் நைஸ். அந்த ஷூட்டிங் எல்லாம் நான் போயிருக்கேன். ஓ நான் வந்து பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தேங்க. ஓகே. இங்கிருந்து ஷூட்டிங் அவங்க முதல்ல போயிட்டாங்க. அப்புறம் அவங்க பசங்க நானும் 3 பேர் சேர்ந்து ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தோம். நாங்கள் மணிப்பாலில் அந்த சைடுங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. இவருக்கு நாங்கள் 3 பேரும் ஃப்ளைட்டில் வர்றோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஷூட்டிங்கே பண்ண முடியல. ரொம்ப சென்சிட்டிவ்ங்க அவரு. இவர் கேரக்டரே அப்படிதான், பயங்கர சென்சிட்டிவ் அவரு. முடியல அவருக்கு. அப்புறம் எல்லாம் உட்காந்துட்டு கார்ட்ஸ் ஆடுறாங்க. எம்ஜிஆர்ல இருந்து எல்லாரும் நம்பியார், எம்ஜிஆர் எல்லாரும், நம்பியார் யாரு தான் எல்லாரும் உட்காந்துட்டு கார்ட்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரால் முடியல பண்றதுக்கு. அப்போ கூட எம்ஜிஆர் கேட்டிருக்காரு போல இருக்கு, நீ மட்டும் ஒரு 5 நிமிஷம் உங்க அம்மா டெலிவரி பண்றதுக்கு அவசரம் இவருக்கு எப்பவுமே. இல்ல ஒரு 5 நிமிஷம் லேட்டா இருந்தா நீ வயிறு கிழிச்சிட்டு வெளியே வந்திருப்பே ஸ்ரீதர் சொல்லுவார் அவர் எப்பவுமே. அந்த மாதிரி அவர் கூட நல்ல இட் வாஸ் வெரி நைஸ். அதான் அப்போ சொன்னார், நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன், கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்கார, அவங்க வரட்டும் அப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஐயோ ரொம்ப திகட்டுற மாதிரி ஒரு இதுங்க இவர்கிட்ட எனக்கு. see that's why you know he was very nice to the family. ரொம்ப அந்த அக்கறை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப கொஞ்சம் கிடையாது. எனக்கே ஐயோ சில டைம்ல ஐயோன்னு இருக்கும். நான் போய் இங்கிருந்து போய் எங்க ஊர்ல அம்மா ஊர்ல சேர்றதுக்குள்ள ஒரு 10 வாட்டி ஃபோன் போயிருக்கும், வந்து சேர்ந்தாச்சா சேர்ந்தாச்சா சேர்ந்தாச்சான்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு வாட்ச்மேன் ஸ்டூடியோவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. நான் வந்து நெல்லூர் போனேன் கார் எடுத்துக்கிட்டு. திரும்பி ஈவினிங் வர வேண்டாம்னு சொல்லுவார் எப்பவுமே. அது நான் அன்னைக்குன்னு பார்த்து என்ன ஆக போகுதுன்னு கிளம்பிட்டேன். அங்கே பாதி தூரம் வந்து அந்த பென்ஸ் கார் அது ரிப்பேர் ஆகிப்போச்சு. அப்புறம் அங்கே வேற யாரோ பிடிச்சி வர்றதுக்குள்ள லேட் ஆகிப்போச்சு. இங்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஸ்டூடியோல இருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போதான் செல்ஃபோன்ஸ் இல்லையே, வந்தாச்சா வந்தாச்சான்னு சொல்லிட்டு. அந்த சரி நான் வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன் அந்த ஆளுக்கு, நான் வந்துட்டேங்க சொல்லுங்க. அவர் என்னை திட்டுறாருங்க, நீங்கள் ஏம்மா அவரை இப்படி அள வைக்கிறீங்க. அவர் பக்கம் போயிட்டாரு. இப்ப அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் எப்பவுமே பசங்க கிட்ட எல்லாம் கூட அவங்க எங்கேயாவது போனாங்கன்னா வெரி வெரி சென்சிட்டிவ் கேரக்டர் அவரது. பசங்க கிட்ட கூட இப்போ அந்த ஃப்ளைட்டு ஏதோ மிஸ் பண்ணிட்டான் என் பொண்ணு சிலான்ல இருந்து வரும்போது, அப்பா ஆடி போயிட்டார் அப்படியே. அது ரொம்ப அதான் சொன்னேனே, ஒரு திகட்டுற மாதிரி ஒரு அன்பு அவருக்கு ஃபேமிலி மேல. ரொம்ப ஐம் சோ லக்கி இன் தட் வே தான் சொல்ல முடியும் என்னால். உரிமை குரல் பத்தி நீங்க சொன்னீங்க, எப்படி அந்த வாய்ப்பு எம்ஜிஆர் சார் அவர் பண்ணாங்கன்னு சொல்லி. அது வரைக்குமே வந்து நிறைய ஹிட் படங்கள் நிறைய ஜான்ரால பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கா கமர்ஷியல் படமா உரிமை குரல் இருந்துச்சு இல்லையா? ஒரு கிராமத்துல நடக்கிற மாதிரின்னு. வழக்கமா அவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இது பக்கா கமர்ஷியல் படமா இருக்கும் உரிமை குரல். மாறி பண்ணிருப்பாரு. என்ன காரணம் அதுக்கு? எம்ஜிஆர் வச்சு அப்படிதான் பண்ணாதான் ஜனங்களுக்கு பிடிக்கும்னு அவர் நினைச்சாரு. ஒரு ஜனரஞ்சகமான படம் தான் அவருக்கு விரும்புற மாதிரி. ஆமா, அந்த சாங்ஸும் அதையும் தான் நினைச்சாரு என்னமோ தெரியல. அது ஷூட்டிங் நீங்க போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க அதுக்கு இருக்கீங்க அந்த இது மைசூர் கிட்ட சொன்னீங்க. நம்ம ஒரு பெரிய டைரக்டரோட மனைவி அப்படின்னு எந்த தருணங்கள்லாம் உங்களுக்கு தோணி இருக்கு? ஷூட்டிங் போயிருந்தேன் இல்லையா யூரோப்க்கு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிக்சர் தானே அவுட்டோர், வெளியூர் போகிறோம், வெளிநாடுக்கு போய் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் பிக்சர். நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெரிய ப்ரெஸ் மீட்டிங் இருந்தது. என்னையும் கூட்டின்னு போனார் இவர். ஒரு ப்ரெஸ்ஸு அவர் எந்திரிச்சிட்டு கேட்டார், சார் நீங்கள் இந்த என்ன ஒன்று சொல்லுவாங்க, ஆட்டுக்குட்டி மடியில் வச்சுக்கிட்டு ஊரு பூரா தேடினான்னு அந்த மாதிரி நீங்கள் ஏன் சார் உங்கள் ஒய்ஃபை ஆக்ட் பண்ண விடல கேட்டார் அவர். எனக்கு எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஃபெல்ட் ஸோ எம்பாரஸ்டுங்க. அதெல்லாம் பரவாயில்ல. பட் அந்த எங்கே போனாலும் ஸ்ரீதர் ஒய்ஃப்னு சொல்லி பேசுவாங்க. ஏன்னா இவர் கூட போனால் இன்னும் ஜாஸ்தியாக இல்லையா? கிரிக்கெட் மேட்சில் போனேன்னா அங்கே அந்த ஃப்ரண்ட்ல கொஞ்சம் தூரம் நடக்கணும். அங்கே வந்துட்டு ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கும். அங்கே
பக்கத்துல. எல்லாரும் வந்து நின்னுட்டு இருப்பாங்க அங்க. அங்கிருந்து அங்க இப்போ கேட் வரைக்கும் நடக்கணும். அங்க நடந்துட்டு போறப்போ அங்க இந்த பசங்க எல்லாருமா சேர்ந்து, "ஹாய், ஹாய் ஸ்ரீதர், ஹாய் ஸ்ரீதர்" ஒரே ஒரு கமோஷன்னு வச்சுக்கோங்களேன். அங்க அதுக்காகவே நின்னுட்டு இருப்பாங்க அவங்க இவர பார்க்கறதுக்கு. அந்த கிரவுண்டுக்கு போறதுக்கு ம். அந்த சந்துல தான் போணும். போற வரைக்கும் அப்படியே நிக்கவே மாட்டாங்க. அது மாரி எங்க போனாலும் அந்த மாரி இருந்ததுங்க. தட்ஸ் வை ஐ தாட் ஹி இஸ் வெரி ஃபேமஸ் அந்த காலத்துல. எங்க போனாலும் அந்த ஒரு ஒரு ப்ரவுட் நமக்கு இருக்கும்ல. ஒரு ஆ கெத்து. எங்கேயுமே இருக்கும். ஒரு ஸ்டேஷன் போனா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எங்கேயாவது போனா கூட, ம் ஸ்ரீதர் போறார் பாருங்க, ஸ்ரீதர் போறார் பாருங்க, ஸ்ரீதர் இதே தான். கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போற வரைக்கும் நம்ம. அந்த அளவுக்கு ஹி வாஸ் வெரி பாப்புலர். பாப்புலர். அப்பதான் நினைச்சேன் நான் கூட, "ஓ! ரொம்ப பாப்புலர் போல இருக்கு இவருன்னு." உங்களுக்கு படங்கள் பார்க்கறதுல எவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு? பொதுவாவே நான் ரொம்ப அந்த அளவுக்கு நிறைய படங்கள் பார்க்க மாட்டேன். இப்ப அ இவர் இயக்குன படங்கள் இப்ப ப்ரிவ்யூலாம் சொன்னீங்கல்ல அதெல்லாம் போவோன்னு பார்ப்பேன். சொல்லி. கண்டிப்பா பார்ப்பேன். சார் வந்து இப்ப ரிலீஸ்க்கு அப்புறமா இல்ல வேற படங்கள் 2 பேரும் தியேட்டர் போற பழக்கம் உண்டா? இந்த ஆஹஹ. ஒரு தியேட்டர் கூட போனதில்லைங்க. ஏன்னா விடமாட்டாங்க அவர. அங்க வந்துட்டு ஒரு பீச்ல போய் உட்கார்ந்துருக்கோம். அந்த கார்ல. கண்ணாடிலாம் எடுத்துட்டு உட்காந்து, இந்த பக்கம் ஒரு கும்பல், இந்த பக்கம் ஒரு கும்பல். வந்து "சார் எம்ஜிஆர் வச்சு படம் எடுங்க சார்" ஒருத்தர் கேட்குறாங்க. இந்த பக்கம் "சார் சிவாஜி வச்சு படம் எடுங்க சார்ன்னு" நிக்கவே விடமாட்டாங்கங்க. அதெல்லாம் எங்கேயுமே போனதில்ல. நான் சொன்னா, "இது என்ன இப்படி கூட இருக்குமான்னு" நெனைப்பீங்களோ என்னமோ! அப்படிதான். அது என்னன்னு தெரியல. அந்த ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அவருக்கு பயங்கரமா இருந்தது. வேற யாருக்கும் இப்போ அந்த காலத்துல இருந்த சிவாஜி சாரு, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் போனா இருந்தது என்னமோ, அந்த அளவுக்கு இருந்தது அவருக்கு. நீங்க சொல்லும்போது இந்த பாயிண்ட் தான். அதாவது இது எம்ஜிஆர் படம், இது சிவாஜி படம்ன்னு சொல்ற மாதிரி ஒரு இயக்குனர் பேர் வாங்குனது. ஏன்னா பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு இத. கேபி படம் டைட்டில் வந்தா கை தட்டுவாங்கன்னு, எனக்கு முன்னாடியே ஸ்ரீதர் சார் பண்ணிட்டாரு அத. ஸ்ரீதர் படம் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரேட்மார்க் அது. ஆமாமா. டைரக்டரா கண்டிப்பா. வந்து ப்ரூவ் பண்ணது அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க சொன்னீங்க செட்லலாம் போய் எழுதுவாரு சார்ன்னு சொன்னீங்கல்ல. இப்ப 50கள் 60கள்லாம் வந்து சினிமாக்கள் முழுக்க முழுக்க செட்ல நடந்தது தான். ஸ்டூடியோஸ்ல தான் நடந்திருக்கும். அந்த காலத்திலேயே தேனிலவு படம் வந்து நெறைய காட்சிகள் போய் காஷ்மீர்ல போய் எடுத்துட்டு வந்தாரு. போய் அதுவும் இங்க இருந்து காஷ்மீர் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தது. அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் கூட்டின்னு போயிருக்காங்க போல இருக்காங்க. எல்லாரும் ஆ இப்போ வைஜெயந்தி ஃபேமிலி, அப்புறம் ஜெமினி ரேஷ்மா எல்லாரும் போயிருக்காங்க அங்க. ஏன்னா, அப்பதான் இங்க வந்துட்டு வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரே வாட்டி முடிச்சுட்டு வரலான்னு போயிருக்காரு போல இருக்கு. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தேனிலவு வந்து காஷ்மீர்ல ஷூட் பண்ணாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் நெறைய படங்கள் அப்படி போய் அவுட்டோர்லாம் பண்ணியிருக்காரு. நீங்க என்னென்ன படங்களுக்கு போயிருக்கீங்க அந்த மாரி நீங்க? அலையார் டேம். ஆழியார். அலையார் டேம். அங்க அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க தான் காதலிக்க காதலிக்க நேரமில்லை நேரமில்லைலாம் எடுத்திருக்காரு. ஃபுல்லா நான் அங்க இருந்திருக்கேன். அங்கே. அப்புறம் இந்த வெண்ணிராடைக்கு போயிருந்தேன். வெண்ணிராடை ஷூட்டிங் அப்பவும் போயிருந்தேன். அ அந்த மாரி தான். சாத்தி சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க. எதுங்க? சாத்தி ஹிந்தி படம் சொல்லிட்டு இருந்தீங்க. சாத்தி அதுக்கப்புறம் தானே. இதெல்லாம் அந்த இயர்ஸ் எனக்கு ஞாபகம் 65 இல்ல. அப்புறம் 67 அவர் கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் தான். தெரியல. அது அங்க சாத்திக் கூட சாத்திக்கு நான் போனப்போ இல்ல, இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கல. மை டாட்டர் வாஸ் தேர். ஷி வாஸ் ஐ திங்க் 4 யா, யா. இயர்ஸ் ஓல்ட். ஆனா சாத்திக்கு நான் போயிருந்தப்போ, என் டாட்டருக்கு ஐ திங்க் ஷி வாஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஓல்ட் அப்போ. ஏன்னா, இங்க போனது இதெல்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இம்மீடியட்டா போனது சொல்றீங்க. இம்மீடியட்டா போனது தான். அதுக்கப்புறம் பசங்க அவங்கள பார்த்துக்கணும், ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புறது, அது இதுக்கே சரியா போச்சு லைஃப் ஸோ நீங்க எல்லாம். ஷூட்டிங் போறதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படியே. இல்ல அப்படி கிடையாது. இவர் ஓன் புரொடக்ஷன் ஆனதுனால, நாங்க வந்து பெரும்பாலும் இந்த ஷூட்டிங்ஸ் எல்லாம் இந்த பசங்க ஹாலிடேஸ் வரும் லீவ்ஸ்ல பாருங்க. பிளான் பண்றது. அந்த டைம்ல பண்ணுவாரு. பண்ணிட்டு அங்க அப்போ போவோம். எல்லாரும் போவோம் ஷூட்டிங்ஸ்க்கு. சார் ரெஃபரன்ஸ் எங்க எடுப்பாங்க அவரோட படங்களுக்கு பொதுவா? இமேஜினேஷன் இருக்கு. பட் அத தாண்டி அவர் பார்க்குற படங்களோட ரெஃபரன்ஸ் எங்க இருந்து பொதுவா அவர் எடுப்பாரு அவரோட படங்களுக்கு? படிப்பாரு அவர் நெறைய. இவருக்கு எப்படி தெரியும் இது? ஒரு கடைக்கும் போயிருக்க மாட்டாரு. அந்த கடையில எப்படி விக்கிறாங்க, என்ன பண்றாங்க, எதுன்னு எப்படி தெரியும் இவங்களுக்கு? நானே யோசிச்சது உண்டு சில டைம்ல. அது என்னன்னு தெரியல எனக்கு. வெளி வெளி இப்ப நீங்க சொன்னீங்க பெருசா தியேட்டருக்கு போமாட்டோம்னு சொன்னீங்க. சார் நெறைய வெளிநாட்டு தியேட்டர் படங்கள் பார்ப்பாரா? போவேன். நான் எப்படின்னா ப்ரீவியூக்கு யாராவது அது கூப்பிட்டா சொன்னீங்க நீங்க. போவோம். ம். அதுக்கப்புறம் இந்த மாரி ராஜ் கபூர் வந்து இந்த ப்ரிவ்யூ பண்ணியிருந்தாரு. பாபி ம். படம். இங்க வந்து அ ப்ரிவ்யூ போட்டாரு. அதுக்கு போனேன். அந்த மாதிரி ஏதாவது செலக்டிவா போவோம். அந்த மாதிரி. செலக்டிவா போவோம்.
ஒரு படத்துக்குமே தன்னை எப்படி தயார்படுத்திப்பாரு? ஏன்னா, நீங்க பரபரப்பா இருக்கும்போது அடுத்த படம் ஏன்னா பேக் டு பேக் பண்ணியிருக்காரு நெறைய படங்கள் ஒரு வருஷத்துலயே அது மாரிலாம். எப்படி பிரிப்பேர் பண்ணிப்பாரு ஒரு படத்துக்கு முன்னாடி? வெளிய தெரியவே தெரியாதுங்க அதெல்லாம். வீட்ல இருக்கும்போது உங்களுக்கு அது என்னமோ உட்கார்ந்து சீரியஸா திங்க் பண்றது, அதெல்லாம் எதுவும் கிடையாது வீட்ல இருக்கிறப்போ. ஐ திங்க் மேபி இந்த எப்பவும் சொல்லுவாரு, இந்த பாத்ரூமுக்கு அ குளிக்க போறப்ப தான் நான் யோசனை பண்ணுவேன் நெறையன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவ்வளோதானே தவிர சீரியஸா உட்கார்ந்துட்டு திங்க் பண்றது என்னைக்குமே அதெல்லாம் கிடையாது. நான் பார்த்ததே இல்ல வீட்ல இருக்கிற வரைக்கும். ஜாலியா எதா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் புக்ஸ் படிப்பாரு நெறைய. எல்லா மேகசைன்ஸும் வரும் எங்க வீட்டுக்கு. சினிமா தாண்டி அவர் ரொம்ப விரும்பி பண்ற விஷயங்கள், இல்ல அவருக்கு பிடிச்ச விஷயங்கள். இப்ப நீங்க புக்ஸ் படிக்கிறது சொன்னீங்க. அது மாரி வேற என்னென்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? சினிமா தவிர்த்து? ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கிரிக்கெட் பத்தி சொன்னீங்க நீங்க. மேட்ச் போகுறதெல்லாம். ஆமா. அது கிரிக்கெட்டு, இல்லாம அப்புறம் டேபிள் 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 டென்னிஸ். டென்னிஸு, செஸ்ஸு எல்லாம் ரொம்ப நல்லா ஆடுவாரு. ஓ! எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவருக்கு. போது கிரிக்கெட் ஓப்பன் ரொம்ப இண்டியா பிடிக்கும். கிரிக்கெட் டைம்ல அந்த 5 டேஸ் சம்டைம்ஸ் எல்லா ஷூட்டிங்ஸா வச்சுக்க மாட்டாரு. ஓ! ம்ஹ்ம். சென்னையில மேட்ச் நடக்குதுன்னா வந்து பிளான் பண்ணிப்பாரு. ப்ரீ பண்ணிக்கிற மாரி. ஆமா. அதெல்லாம் கிடையாது. இல்லன்னா சம்டைம்ஸ் ரொம்ப பண்ணி தான் ஆகணும்னா ஒரு 2 நாள் பண்ணிட்டு, அப்ப எல்லாம் 5 டேஸ் டெஸ்ட் தானே மேட்ச் நடக்கும். ஸோ டெஸ்ட் அதனால மேட்ச் எல்லாம். ஸோ அந்த கடைசியில ஒரு 2 நாள் இது எப்படியாவது அந்த டெஸ்ட் மேட்ச்ல போய் உட்காரணும். அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. காதலிக்க நேரம்னு ஒரு மல்டி ஸ்டார் படம் தான். பட் ஆனா யாருமே வந்து நாகேஷ் சாரையும், பாலையா சாரையும் மறந்துட முடியாது அந்த படத்துல. ம். அந்த காமெடி வந்து மறக்கவே இன்ன வரைக்கும் முடியாது. இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த சீனு? சிரிச்சு சிரிச்சு நாங்க திஸ் இஸ் ஃபேன்டாஸ்டிக். வேற யாரோ கூட கேட்டிருக்காங்க. அந்த ரைட்ஸ் குடு சொல்லி. சரி உயிர் எடுத்துட்டாங்க வந்து டெய்லி வந்து கேட்பாங்க. சஞ்சய் சொன்னாரு குடுக்க மாட்டோம்னு சொல்லி. அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி ஆர்டிஸ்ட் யாராவது இருந்தா பாருங்க வேணும்னா அ குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போய் பார்த்துருக்காங்க. ஒருத்தர் கூட அ சொல்லல. நாங்க பண்றோம்ன்னு சொல்லிட்டு. எங்களால பண்ண முடியாது. இதே தான் பழைய ரோலும், ஈவன் நாகேஷ் ரோல் 2மே சொல்லியிருக்காங்க. எங்களால ரீப்ளேஸ்மென்ட்டே பண்ண கிடையாது அதுக்கு. முடியவே எங்களால முடியவே முடியாதுன்னு அதுக்கப்புறம் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாரி ஆச்சு அந்த படம். முக்கியமான ஒரு படம் வந்து ஊட்டி வரை உறவு. சிவாஜி சாரோட நெறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவர வச்சுட்டு இந்த மாரி ஒரு காமெடி படம் முத்துராமன் சார் இருப்பாங்க. அதுல விஜயம்மா இருப்பாங்க. அந்த படம் குறித்து ஏதாவது மெமரீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஷூட்டிங் போயிருக்கீங்களா? அவுட்டோர் போயிருக்கேன் நான். ஊட்டில நெறைய நடந்தது. அந்த சாங் சீக்வென்ஸ் அதெல்லாம் அங்கே தானே பூமாலையில். ஆ ஆமாமா. அதெல்லாம் அந்த அந்த அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் போயிருக்கேன் நான் அவங்களோட. சரி, நீங்க ஷூட்டிங் போகும்போது உங்களுக்கு மெமரீஸ்ன்றது இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப சிவந்த மண் ஆகட்டும், இப்ப ஊட்டி வரை உறவு. சரி, இப்ப ஹிந்தி படம் கூட நீங்க போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க காஷ்மீர்லாம். இதெல்லாம் ஷூட்டிங்லாம் இல்லப்பா. அங்க வந்து வெக்கேஷனா நானும் ஸ்ரீதர் சாரும் போனோம் அப்டின்னா ஏதாவது போயிருக்கீங்களா? 2 பேரும் நான் தனியா? போயிருக்கேன். அமெரிக்கா போயிருக்கேன். ஓ! எங்க அக்கா அங்க இருக்காங்க. அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக போயிருந்தோம். அப்படியே எல்லாம் பார்த்துட்டு, அ அமெரிக்கா பூரா பார்த்துட்டு வந்தோம். டென்ஷன் ஃப்ரீயா எதுவுமே இல்லாம ரிலாக்ஸா சுத்தி பார்த்தீங்க. ரிலாக்ஸா சுத்தி பார்த்துட்டு வந்தோம் அங்க. சினிமாக்காக இல்ல. அப்புறம் லெதர் பிசினஸ்ல இருக்கிறப்போ யூரோப் போயிருந்தோம். ஓகே. யூரோப் எல்லாம் சுத்தி பார்த்துட்டோம். எல்லாமே. ஜெர்மனி, ஹாலண்ட், ஆம்ஸ்டர்டாம் ஃபுல்லாவே பார்த்துட்டு வந்தோம். ரோம், வேட்டிகன் இதெல்லாம் இருக்கு இல்லையா? சிட்டி எல்லாமே ஆ அதான் அந்த 2 வாட்டி தான் போனது வெளியூர். வேற எங்கும் தனியா எங்கும் போனதில்ல. அதுக்கான நேரம் இல்ல அங்க. அந்த அளவுக்கு அவர் பிஸியா நேரமும் இருந்தாரு. இல்ல. ஆரம்பத்துல ஜெமினி சார் வச்சு தொடர்ந்து படங்கள், சிவாஜி சார் வச்சு பண்ணும்போதே, ஒரு பெண் கதாபாத்திரத்த மையப்படுத்தி விஜயகுமாரி அம்மா நடிச்சிருப்பாங்க, போலீஸ்காரன் மகள். அதுவுமே நல்ல ஹிட்டு. பாடல்கள்லாம் செம்ம ஹிட்டு. அந்த படத்த பத்தி ஏதாவது மெமரீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐ லைக் த சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல. நல்ல சாங்ஸ் எல்லாமே. ஏவிஎம் அவரு பெரியவரு. பேரு செட்டியார் சார். செட்டியார். அவரு வந்து பார்த்தாராம் அந்த படம். போலீஸ்காரன். விம்மி விம்மி அழுதுட்டு இருந்தாராம் பக்கத்துல. அது அது சொன்னாரு ஒரு வாட்டி. அந்த அளவுக்கு ரொம்ப டச் பண்ணிடுச்சு இந்த படம்னு சொல்லிட்டு. ஓகே. கார் மேல நெறைய பிரியமுண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கார்ஸ் ஆமா. எந்த கார் வந்தாலும் ரொம்ப அ அதெல்லாம் அப்ப எல்லாம் இம்போர்ட்டட் கார்ஸ். இம்போர்ட்டட். இட்ஸ் நாட் ஈஸி. அது வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா என்னென்னமோ யூ ஹேவ் டு கோ த்ரூ சோ மச் ஆஃப் இது பார்க்கணும். என்னமோ கொஞ்சம் பெர்மிஷன் எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் நிறைய இருந்தது. அதனால எந்த கார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட எடுத்துட்டு வருவாங்க அவங்க ம். கார். அந்த மாதிரி நிறைய கார்ஸ் வச்சிருந்தாரு. ரொம்ப பிடிக்கும் அவருக்கு கார்ஸ் எல்லாம்.
நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே சமயத்துல 14 Cars. கார்ஸ்லாம் சார் ஆமா. வச்சிருந்தாங்க. 14 கார்ஸ்ங்க. ஆஃபீஸுக்கு, வீட்டுக்கு எல்லாருக்கும் அதான். சேர்ந்து இருந்தது. ஒரு 14 கார்ஸ் இருந்தது. 5 டிரைவர்ஸு நிறைய இருந்தது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்